தமிழ்மணி சார்ட்ட விவாதத்தை நான் துவங்குறேன். நிதிநிலை குறித்த விஜயனுடைய வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் அப்படின்னு சொல்கிறாரு விஜய். எடுத்த எடுப்பிலேயே பணம் இல்லை அப்படின்னு பேச ஆரம்பிக்காதீங்க அப்படிங்கிற ஸ்டாலினுடைய பேச்சு ரெண்டு எப்படி பார்க்குறீங்க? ஸ்டாலின் இன்னைக்கே டிஃபென்ஸ் ஆரம்பிச்சிட்டாரு. பணம் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சார். எவ்வளவு கடன், மிக அதிகமான கடன் இந்தியாவிலங்கிறதெல்லாம் இப்போ இவர் போய் பார்த்தா சொல்லணும், எல்லாருக்கும் தெரியும். நம்ம பலமுறை எல்லா இடங்கள்லையும் எல்லா ஊடகங்கள்லையும் எல்லா பத்திரிகையிலையும் பேசுனது தான். ஒரு முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகிற முதலமைச்சர்கிட்ட அவர் என்ன செய்வார் முதலமைச்சரா அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இதில் வெள்ளை அறிக்கை விட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஒரு 10 வருட காலம் என்ன தப்பு நடந்ததுன்னு சொல்லலாம். மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க? அங்கேயுமே நீங்கள் என்ன வந்திருக்கீங்க, உங்களுக்கு நம்பி ஓட்டு போட்டிருக்கிறோம், இந்த முதலமைச்சர் என்ன செய்வார்? இது நான் ஒரு சாதாரண வாக்காளனாக நான் இதான் எதிர்பார்ப்பேன். அவன் பண்ணது தப்பு, இப்படி தப்புன்னா அப்படி தப்புன்னா எனக்கு அதில் பெரிய, அவன் தப்பு பண்ணான்னு தானே உனக்கு ஓட்டு போட்டேன், எனக்கு தெரியாதா? இல்லாட்டினா அவனுக்கு போட்டிருப்பல ஓட்டு, இவனுக்கும் போடல அவனுக்கும் போடல, உங்களுக்கு எதுக்கு போட்டேன்? அவன் 2 பேரும் சரியாக செய்யலேன்னு உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கிறேன். மிக அதிகமான கடன் இந்தியாவில் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் நீங்கள் வெள்ளை அறிக்கை கருப்பு அறிக்கைங்கிறதெல்லாம் மன்னிச்சுக்கோங்க. அல்ல, இவர் என்ன செய்யணுங்கிறது கொஞ்சம் ஃப்ரூட்ஃபுல்லாக விவாதித்தோம்னால் மக்களுக்காக, வேற ஒன்றும், எது மக்களுக்கு தேவைப்படுகிறது, இவர் என்ன செஞ்சால் ஒரு நல்லாட்சியை கொடுக்கலாம். இப்போ அந்த முதல் 3 கையெழுத்தில் 2 கையெழுத்து, ஒன்று அந்த பெண்கள் பாதுகாப்பு சார்ந்தது, இன்னொன்று போதை ஒழிப்பு. இது மக்கள் எதிர்பார்த்த விஷயம் தானே சார்? சார், போதை ஒழிப்பு இது வரைக்கும் படை கிடையாதா? தனி அமைப்பே இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இருக்கு, அது வேலை செய்யலைங்கிறது வேற. பெண்கள் பாதுகாப்பு அதிரடிப்படை சார், அதிரடிப்படை சிங்க பெண்கள் என்ன செய்ய போறாங்க சார்? அதிரடிப்படைன்னு ஒரு பேர் வச்சிருக்கீங்க, இன்னென்னு செய்வாங்க, இது இவங்களுடைய டியூட்டின்னு நீங்க சொன்னீங்கன்னா என்னால் அதை யோசிச்சுக்க முடியும். அதை சும்மா குதிரைப்படை, சிங்கப்படை, அமரி, இதெல்லாம் ஊரை ஏமாத்துற பேர் வைக்கிற விஷயம். முதல்ல 2 கவர்மெண்ட் வச்சிருச்சு பேரெல்லாம். நான் இதை செய்வேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன். எனக்கு அதை அவர் இது வரைக்கும் வெள்ளை அறிக்கை எல்லாருக்கும் தெரியும். 2 கவர்மெண்ட்டு காசை வீண் பண்ணிச்சு, இலவசம் என்பதே தவறுன்னு என்னை போன்றவர்கள் நினைக்கிறோம். இவரும் அதை தானே செய்கிறார். 100 யூனிட்டுக்கு பதிலாக 200 யூனிட்டு, அடுத்து வர்றவன் என்ன சொல்லணும், 300 யூனிட்டு ஓட்டு வாங்கிறதுக்கு. என்னுடைய டாக்ஸை நான் கட்டுற காசை உங்கள் கையில் ஒப்படைக்கிற அரசாங்கத்து கையில், நீங்கள் அதை கொடுத்து ஓட்டு வாங்கலாம் இன்னும் ஒரு ப்ராமிஸ் கொடுத்து 2 கட்சி 3வது தான் பண்ணியிருக்கீங்க. எப்படி? எனவே அதை பற்றி பேசுவதில்லை, என்ன செய்யணுங்கிறத நான் சொல்கிறேன். சரி, என்ன செய்யணும்? அவருக்கு நல்லது, எனக்கு நல்லது, தயவு செஞ்சு புரிஞ்சு. நம்ம எல்லாருக்கும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார், மனமார்ந்த வாழ்த்துக்கள், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அதில் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். குறைந்தது இன்னொரு 10 எம்எல்ஏ ஆதரவு அவருக்கு இருந்தால் தான் அவர் எந்த காரியமுமே சேஃபாக செய்ய முடியும். இந்த 2 எம்எல்ஏ 1 எம்எல்ஏ எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிறாங்க மத்தியான சாப்பாடு அங்கே, ராத்திரி சாப்பாடு இங்கே. இது வரைக்கும் இந்தியாவில் நான் அப்படி அரசியல் அந்த கூட்டணியில் இருப்போம். இங்கே மன்னிச்சுங்க, நான் ஒரு 50 ஆண்டு காலமாக அரசியலை தொடர்ந்து பார்க்குறேன். 6 தடவை ஜெயிலுக்கு போயிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அப்படி நடக்க முடியாது. எனவே அது தவறு. இவர் சில விஷயங்கள் ஒன்று முதல்ல ஒரு 10 எம்எல்ஏ ஆதரவு ஒரு கூட்டியாகணும். என்ன செய்வாருங்கிறது ஒரு பிரச்சனை, என் பிரச்சனை அல்ல. 2, இப்போ இன்னைக்கு
ஒரு ஃபுல் கான்வாய் கொடுத்துருக்குறாங்க, எல்லா முதலமைச்சருக்கும் கொடுத்துருக்காங்க. குறைந்தபட்சம் இவர் ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கட்டும். எனக்காக போலீஸ்காரர்களும் போலீஸ் அதிகாரிகளும் நான் போகிற பாதையில் டிராஃபிக்கை நிறுத்த வேண்டாம். நல்ல செய்யுன்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஒரு 1500 போலீஸ் எங்கே பனையூரில் ஆரம்பித்து செக்ரட்டேரியட் வரைக்கும் நீங்கள் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடியே 3 மணி நேரமாக வெயிலில் நின்று அவன் வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டான். முந்தி நடந்தது தான் இது. இவர் இந்த 2 விஷயத்தையப்பா வேண்டாம், எனக்கு ஃபுல் கான்வாய் இருக்குது, அது என்ன காப்பாற்றும், போதும், நிச்சயமாக போதும் சார். அவருக்கு தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச ஆபத்தே இல்லை, இருந்தாலும் ஒரு ஃபுல் கான்வாய் கொடுங்க, தப்பில்லை. என்னுடைய முதலமைச்சர், நான் தலை வணங்கி அவர் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதோடு நிறுத்திடுங்க. இந்த 7 மணி நேரம் வெயிலில் மழையில் அவர் நிற்க வச்சிங்கன்னா போலீஸ்காரன் எந்த வேலையும் செய்கிறதில்ல. 18 போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டு. இந்த 18 போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்லேயும் அதுக்கு தனி போலீஸ் கிடையாதுங்க. ரோட்டில் நிற்கிறதுக்கு தனி போலீஸ் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை, அது வேற கண்டுபிடிச்சா. அந்தந்த யூனிட்டுக்காரன் நின்னான்னா அவன் போய் படுத்துக்கோமா ரூமில், ஏதாவது வேலை செய்கிறது இல்லை யாரும். குற்றங்கள் மிகப்பெரிய அளவில் டிஜிட்டலி நவ் கண்ட்ரோல். போலீஸ்காரன் துப்பறிஞ்சு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியங்கிறது ஒரு 20% இருந்தால் உண்டு. 80% அங்கே கேமரா வந்துருச்சு எல்லா இடங்கள்லையும். அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் கோர்ட்டில் காமிச்சா வேறு எவிடன்ஸ் தேவையில்லை சார். அந்த தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. முதல்ல சாட்சி, அவனை கிராஸ் எக்ஸாமினேஷன், கத்திரிக்காய் வெங்காயம் ஒன்றும் இல்லை. இப்போ 3 டைமென்ஷனல் ரியாலிட்டின்னு சொல்லுவோம். அதை நாங்கள் காமிச்சிட்டிங்கன்னா முடியும். தமிழ் மணி இந்த காரியம் பண்ணணும், முடியும். அது கிட்டத்தட்ட எல்லா கார்பரேஷன்லையும் வந்துருச்சு, பல கிராமங்கள் லெவல்லையும் வந்துருச்சு. we are very very happy. எனவே இந்த நிற்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு அட்வைஸா சொல்றீங்க, இது ஒரு அட்வைஸா சொல்றீங்க விஜய்க்கு? 2-3 சொல்றேங்க. இதுல ஒண்ணு, முதல்ல நீங்க மாடலா மாறுங்க. எப்பா இன்னையிலேருந்து எனக்கு போலீஸார் ரோட்டில் நிற்க வேண்டாம், எனக்கு கான்வாய் இருக்கு, அது போதும், பார்த்துக்கோ. என்ன ஒன்று, போலீஸ்காரன் மற்ற வேலையை செய்யட்டும்னு சொல்கிறேன். டிஜிட்டல் கேமரா ஒன்று. இன்னொன்று, எல்லாரும் ஃபோன் வச்சுருக்குறோம், பூ விற்கிற பொம்பளையிலேருந்து பெரிய உத்தியோகம் உள்ள வரைக்கும். அது நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு காட்டி கொடுத்துருது. இந்த ராஜேந்திர பாலாஜி அமைச்சர் அப்படி தான் கைது பண்ணினாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பொண்டாட்டிக்கிட்டேயோ பிள்ளைகிட்டையோ யாருக்கிட்டையோ பேச வேண்டிய ஒரு கட்டாயம் அவனுக்கு ஏற்பட்டு போயிடுது, எவ்வளோ பெரிய குற்றம் செய்திருந்தாலும். எனவே உங்கள் ஃபோன் இல்லாமல் நீங்கள் இருக்க முடியறதில்லை, அந்த ஃபோன் உங்களை காட்டி கொடுத்துரும். எங்கே இருந்தாலும், உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் காட்டி கொடுத்துரும். எனவே போலீஸுடைய துப்பறிந்து கண்டுபிடித்தார்கள்ங்கிற காலமெல்லாம் மாறி போச்சு. வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அவங்கள. இதை மாதிரி வேலைக்கு தயவு செஞ்சு பயன்படுத்தாமல் இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் மரியாதை அதிகரிக்கும். 1 சார். நம்பர் 2, இன்னும் 2 காரியம் பண்ணிங்கன்னா, தமிழ்நாட்டில் இன்னைக்கு குற்றம் மிக அதிகமாகிடுச்சு. அவரும் அதான் சொல்கிறாரு, நானும் அதான் சொல்கிறேன். குற்றம்னா சார், போலீஸ்காரர்களால் தான் குற்றம் அதிகமாச்சு. போலீஸ்காரர்கள், அரசியல்வாதிகள், ரவுடிகள் கிட்டத்தட்ட ஒரு சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 3 பேரும் சேர்ந்து தான் காரியம். நான் சொல்கிற 2 காரியத்தை செய்ய கம்ப்ளீட்டாக கட் பண்ணிடலாம். 1, ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி, ஒரு கஷ்டமே இல்லை. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் டிஎஸ்பி, டிஐஜி, ஹோம் மினிஸ்டர், ஹோம் செக்ரட்டரி அவங்கவுங்க சீட்டில் இருந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபுல்லாக பார்க்க முடியும். எவனையா அடிக்கிறீங்களா, கட்டி வச்சு மிதிக்கிறீங்களா, ரத்தம் கொட்டுதா அவனுக்கு, இங்கே சென்னையிலேருந்து இல்லை டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு கஷ்டமே கிடையாது சார். இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டில் மிக எளிதாக செய்திடலாம். காசு வாங்க முடியாது, உதைக்க முடியாது, ஒருத்தனை கொலை பண்ண முடியாது.
போலீஸ் ஸ்டேஷனில் நீ பார்த்துடலாம். நம்பர் 2 நம்பர் 2 சொல்லிட்டீங்க, 2 விஷயம் சொல்லிட்டீங்க. ஆமாம் சார். நம்பர் 3 கரெக்ட் சார். கொஞ்சம் அரித்மெட்டிக்கலே சாரி, ஐ அக்ரி வித் யூ. 3 ஒரு சப் இன்ஸ்பெக்டர், அவர் தான் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் அந்த ஸ்டேஷனுக்கு. இன்ஸ்பெக்டர் சில இடத்துல இருக்காங்க, பட் பேசிக் சப் இன்ஸ்பெக்டர் தான். நீ ஸ்டேஷனை விட்டு வெளியே போனீன்னால் அந்த வெப்சைட்டில் சொல்லிட்டு போ, இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறேன். சார் ரோட்டில் போகிறவன் பார்க்க முடியாது. அந்த R3 போலீஸ் ஸ்டேஷனுடைய வெப்சைட்டில் ரோட்டில் போகிறவனுக்கு பார்க்க முடியாது. நீ குறிப்பிட்ட அதிகாரிகள் பார்க்கலாம். அதில் சொல்லிட்டு போ, இந்த இடத்துக்கு நான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறேன், இந்த இடத்துக்கு கூட அவாய்ட் பண்ண ஐ டோன்ட் மைண்ட், இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறேன். ஒரு அங்கே தான் அந்த கேஸ் தான் போயிருக்கியாங்கிறத இங்கே உட்கார்ந்துருக்கிற ஹோம் மினிஸ்டரோ ஹோம் செக்ரட்டரியோ ஒரு ஐஜியோ நேராக அந்த சப் இன்ஸ்பெக்டருடைய நம்பரை போட்டு வீடியோ காலில் நீ எங்கே இருக்கிற, பாரில் சாராயங்களில் சிக்கன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா, இதான் அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண போயிருக்கியான்னு ஒரே ஒரு நிமிஷம் கண்டுபிடிச்சிடணும். அந்த பயம் இருந்தாலே போதும். நான் கண்டுபிடி, அவனை ஜெயிலுக்கு அனுப்பு நான் சொல்லவே இல்லை. அந்த பயத்தை முதல்ல போலீஸ்காரர்களுக்கு உண்டாக்கு, நின்று போயிடும். இப்போ இன்னைக்கு என்ன ஆகிருக்குது சார், லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்டு போலீஸில் நம்மளை பிடிக்க மாட்டாங்க. நான் சொன்ன மாதிரி அரசியல் அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல, பிடபிள்யூடி கெஸ்ட் ஹவுஸு, ஹைவேஸ் கெஸ்ட் ஹவுஸு, ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸு, உள்ளே போகாத, நான் போக சொல்லலை. வாசலில் எத்தனை ஜீப் நிற்கிது, எந்த டிபார்ட்மெண்ட்டு ஜீப் நிற்கிது, எந்த டிபார்ட்மெண்ட் கார் நிற்கிது, அதிலேருந்து உன்னால் சொல்ல முடியும் இந்த அதிகாரி எங்கே தங்கியிருக்கான், போய் லீவ் போட்டு போயிருக்கானா, ஆன் டியூட்டியில் அங்கே போய் எதுக்கு போய் தங்குனா, பிடபிள்யூடி கெஸ்ட் ஹவுஸில் ஒரு RDO போய் தங்கினா எதுக்கு தங்குறான், ஆன் டியூட்டி. நல்லா புரிஞ்சுக்க சார். அந்த கார் நம்பரை வச்சு நீ சொல்ல முடியும், சென்னையில் உட்காந்துக்கிட்டு சொல்ல முடியும். இந்த பயத்தை போலீஸுக்கும் வேணும், மற்ற அதிகாரிகளுக்கும். கண்டுபிடிச்சிருவான், நாளை தூக்கிடுவான் நம்மளை. அது வந்ததுனால் பெரிய அளவு குற்றம் குறைஞ்சிரும். நன்றி நன்றி. ஒரு வேடிக்கையான தகவல் சொல்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக கூட இருக்கும். லேட்டஸ்ட் என்ன தெரியுமா சார், காசு தர்றேன் என் மேலே கேஸ் போடாதங்கிற காலம் தாண்டி சார் ஒரு 1 லட்ச ரூபாய் தர்றேன், எனக்கு வெளியில் இருக்கிறது பாதுகாப்பு இல்லை சார். ரவுடி குரூப்புகள் நிறைய வந்துருச்சு. இப்போ என் குரூப் உங்களை வெட்டுது, உங்கள் குரூப் என்ன வெட்டுது. ஒரு 15 நாளைக்கு எனக்கு பாதுகாப்பு தேவைப்படுது, ஏதாவது ஒரு கேஸை என் மேலே போட்டு 2 வாரம் என்னை ஜெயிலில் வைங்க, இந்தாங்க 1 லட்ச ரூபாய். நம்ப முடியுதா அவங்களால? இதை ஆச்சரியமாக தான் சார் இருக்குது சார், உண்மையாக ஆச்சரியமாக இருக்குது, நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் ஒருத்தரை கைது பண்ணணுன்னு சொல்கிறாங்க. இவர் மேலே 18 வழக்கு இருக்குது, அதில் 12 வழக்கு இதை மாதிரி காசு கொடுத்து அவனாக போட்டுக்கிட்டு உள்ள 300 ரூபாய் வெஜிடேரியன் சாப்பாடு ஜெயிலில், 500 ரூபா நான் வெஜிடேரியன் சாப்பாடு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கான் ஜெயிலில், எந்த கவலையும் இல்லை. 15 நாள் கழித்து இன்னொரு ரவுடி குரூப்புக்கிட்ட செட்டில் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறான். அந்த வழக்கு அப்படியே கிடக்குது, கோர்ட்டு கவலைப்படுறதே இல்லை. பெண்டன்சி இது உண்மையாக ரொம்ப அரசினுடைய கவனத்துக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் கொண்டு போயிருக்கீங்க சார். நம்ம பேசுவோம். இது பூரா சிஎம் செய்தாருன்னு சொன்னால் மிக, அவர் எவ்வளவு நாள் ஆட்சியில் இருப்பார் என்னால் நான் பொறுப்படுத்துக்கலை, பட் சிறந்த சிஎம் இந்தியாவில் ஆயிடுவார். தமிழ்மணி சார், அவர் வளர்ச்சியை நோக்கி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் என்னென்னு செய்ய போகிறேன்னு ஒன்று, இந்த ஃப்ரீயாக கொடுக்குறதெல்லாம் வளர்ச்சியை நோக்கி அல்ல, அழிவை நோக்கி. எனவே அவர் சொல்லட்டும், நான் ஏற்றுக்க வெயிட் பண்ணுறேன்.